திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வெப்பம் சார்ந்த நோய்கள் தொடர்பாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் தொடர்பாக துறை அலுவலர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்ததாவது, கோடை காலங்களில் கோடை வெயிலின் தாக்கம் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கக்கூடும். பொதுவாக மனிதனின் சாதாரண உடல் வெப்பநிலை சுமார் 37°C ஆகும். வெப்பம் அதிகரிப்பதன் காரணமாக 65 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்கள், கைக்குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், இளம் சிறார்கள் மற்றும் நாட்பட்ட உடல் நலக்குறைபாடு உள்ளவர்கள் வெப்பம் தொடர்பான நோய்களுக்கு ஆளாகக்கூடும். கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள பகல் 12 மணி முதல் மதியம் 3 மணி வரை வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும். வெயில் காலங்களில் தோலில் சிறு சிறு கொப்பளங்கள், வீக்கம், வெப்ப பிடிப்புகள், சூடான மற்றும் வறண்ட தோல் தடிமம், சோர்வடைதல், வெப்ப பக்கவாதம் போன்ற நோய்கள் ஏற்படும். இந்த நோயின் அறிகுறிகளாக வறண்ட தோல் நோய், அதிகமான தாகம், வாந்தி, தலைவலி, பலவீனம், உடற்சோர்வு, சிறுநீர் அளவு குறைதல், சிறுநீர் மஞ்சள் நிறத்தில் எரிச்சலுடன் போதல், அதிக அல்லது இல்லாத வியர்வை, தசைப்பிடிப்பு, லேசான தலை சுற்றல், வலிப்பு போன்றவை வெளிப்படும். உடலில் இது போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடலில் நீர் சத்து குறையாமல் பராமரிக்க தேவையான தண்ணீர் குடிக்க வேண்டும். தேநீர், காஃபி, கார்போனைட் குளிர்பானங்கள் அருந்துவதை தவிர்க்க வேண்டும். பொதுமக்கள் கஞ்சி, ORS, எலுமிச்சை ஜூஸ், இளநீர், மோர் மற்றும் பழச்சாறுகள் போன்ற குளிர்பானங்களை பருக வேண்டும். கோடை காலங்களில் பழங்கள், காய்கறிகள் மற்றும் வீட்டில் சமைத்த உணவுகளை சாப்பிட வேண்டும். கடினமான உணவுகள் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். சாப்பிட்டவுடன் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும். முடிந்தவரை வீட்டுக்குள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நல்ல காற்றோட்டமான மற்றும் குளிர்ந்த இடங்களில் இருக்க வேண்டும். கோடை காலங்களில் மெல்லிய தளர்ந்த கதர் ஆடைகளை அணிய வேண்டும். தேவையெனில் துணிகளை ஈரப்படுத்தி கழுத்து மற்றும் கைகளில் துடைத்துக் கொள்ள வேண்டும். வெளியில் செல்லும் போது குடை வைத்துக் கொள்ள வேண்டும். காலணிகள் அணியாமல் வெளியே செல்லக்கூடாது. இரவு நேரங்களில் ஜன்னல்களை திறந்து காற்றோட்டமாக வைத்துக் கொள்ள வேண்டும். குழந்தைகளை வாகனங்களில் தனியாக அமர்த்திவிட்டு செல்லக்கூடாது. குழந்தைகளுக்கு சிறுநீர் மஞ்சள் நிறமாக இருப்பதை கண்காணித்து தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். மயக்கம் மற்றும் உடல்நலக் குறைவு ஏற்பட்டால் அருகிலுள்ள மருத்துவரை அணுக வேண்டும். அரசின் 100 நாட்கள் வேலை திட்ட பணியின் போது போதிய குடிநீர் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும். இது தொடர்பாக பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்திட வேண்டும் என்றார். இக்கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெயபாரதி, மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் திலகவதி, தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்க திட்ட இயக்குநர் சதீஷ் பாபு, இணை இயக்குநர் பூமிநாதன், மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் கோட்டைக்குமார், மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் முருகன் மற்றும் துறை அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். வியாழக்கிழமை இரவு 10 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவல்.